சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. வித்யா வந்து தற்கொலை எண்ணத்தில் தான் இருந்தாங்களா? She was into depression. ஒரு கட்டத்தில் வந்து ஜார்ஜ் வந்து எம்எல்வியும் இவரும் ரூம்லேயே வச்சு பூட்டிட்டு போனாப்புலையும் அவங்க வந்து 3 தடவை அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. She wanted to have a child. It was being refused by him. சரி, சமீபத்தில் ஸ்ரீவித்யா கமலுடைய பேட்டி தொடர்பாக வெவ்வேறு வீடியோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணிட்ட பேசுனீங்க. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. She literally cried. கடைசியில் டெத் பெட்டில் வந்து கமலை மட்டும்தான் பார்க்கணும் விரும்பினாங்க, மற்ற யாரையும் ஏன் பார்க்கணும்னு நினைக்கல அவங்க. She liked him. நீ தான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை எல்லாத்தையும் அண்ணன்றா சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு கேரளாவில் போய் அது யார் கணேஷ் எக்ஸ்எம்எல்ஏ கேரளாவில் போய் அந்த கணேஷை பார்த்து பேசலாம்னு நீங்கள் உங்களுக்கு மனசில் தான் அபிப்பிராயம் இருக்கா? அங்கே போய் நின்னானாக்கா அதுவும் தமிழ்காரானா அப்படி தூக்கி அப்படி போட்டுருவா. கேட்கலாமே கணேஷை, நீ எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துறியா, எங்கே நடந்தா, எவ்வளோ பேர் உன் ஸ்டூடெண்ட்ஸு, என்னெல்லாம் அந்த வில்லில் இருந்தது, வாட் ஹேப்பன் டு அ ஜுவல்லரிஸ், ஷி ஹேட் மோர் தென் 500 grams. கமல் ஷுட் டாக் டு த சீஃப் மினிஸ்டர். அந்த பார்ட்டியில் தான் இருக்காருன்னு நினச்சானாக்கா இன்னும் இந்த வில்லு இருக்கே, வில்லு காப்பி எங்கிட்டே இருக்கு. ஐ வில் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு மீட் கமல். எடுத்துட்டு அந்த வில்லோட காப்பியை எடுத்துட்டு கமல், இந்த நீங்கள் சொன்னது இவ்வளோ பூமராங் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் விஷயம் வந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சு. வித்யாவுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து எம்எல்விட்டையும் சங்கர்ட்டையும், அது வித்யாவுடைய அண்ணன்ட்டையும், வித்யா நீங்கள் நினைக்கிறப்படி சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வேதனையில் இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, கை நிறைய தூக்க மாத்திரையை வச்சுட்டு எப்போ வேணால் போட்டு போய்ங்கிறாங்க, அவங்க தற்கொலை முடிவில் இருக்காங்க, அம்மா போய் காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொன்னாப்புல ஒரு செய்தி வருது. இது வந்து அப்போ எனக்கு தெரியாது. ஏன்னாக்கா வித்யாவோட நேச்சர் எப்படின்னா, டக்குன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பனாக அந்த பிரச்சனைகளை சொல்ல மாட்டான். அம்மா கூட இல்லை அப்படின்னாலும் சரி, அவார்டு வாங்கும் போது வீட்டில் யாரும் வர முடியலனாலும் சரி இல்லை. ஆனால் அண்ணாவும் அண்ணியும், அண்ணா அண்ணி அவன் 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அவன் 2 பேரும். அண்ட் பிகாஸ் ஒன்லி டாட்டர் அப்படிங்கிறதுனால ஷீ ஹேட் அ கோஆப்ரேஷன் ஃப்ரம் அ சிஸ்டர்-இன்-லா. அதை வந்து நம்ம நிச்சயமாக சொல்லணும். அவங்க வந்து தினம் அதே வீட்டில் இல்லைனாலும் விஜய் ஹேட் நல்ல ஒரு ரேப்போ சங்கரோட ஒய்ஃபுக்கு நேம் சொல்லி தான் கூப்பிடும்பா. விஜய் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து அக்கா தான் சொல்லுவாங்களும். அண்ட் தேவர் வெரி ஆஃப்டர் தட் தானே ஜார்ஜோட கல்யாணம் பண்ண அப்புறம் தானே தே காட் மேரிட். அப்போ வந்து அப்போவே ஜாஸ்தி பேச்சுவார்த்தை இல்லை. அப்புறம் சங்கர் டோல்மி, அம்மா வந்து கல்கட்டாவில் போனும்போது தான் நான் வந்து சொன்னேன், அந்த மாதிரி விஜய்க்கு வந்து சங்கருக்கு பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லும் போது தென் there was an excitement in her face. ஓ அப்படியா, அப்போ நான் வரலாமா, நான் நாத்தனார் ஆச்சு அப்படிலாம். அது இட் மைட் பி அ வெரி ஸ்மால் திங். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இட்ஸ் அ காமன் திங். இன்னி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இன்டர்வியூவில் இட் மைட் லுக் பிக். அந்த அக்னி வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் மூலிமா இங்கே வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு அது அன்அஃபிஷியலாக தான் சொல்லியிருக்கா. வந்து மனசில் அவளும் பார்த்துருக்கா. ஏன்னா அவள் ஹேர் ட்ரெஸ்ஸு தேவை அவளுக்கு. அவளோட ஹேரை கட் பண்ணக்கூடாது, பாப் ஹேர் அதெல்லாம் பண்ணிக்கல கடைசி வரைக்கும். ஷி ஹேட் திஸ், ஸோ ஷி ஹேஸ் டு ஹேவ் அ ஹேர் ட்ரெஸ்ஸர். கூட எப்பொழுதுமே கூட ஒத்தி வச்சுப்பா. அவள் வந்து அவகிட்ட சொல்லாமல் தான் வந்து சொல்லியிருக்கா. மேபி உங்கள் அம்மா அப்பாட்ட இந்த விஷயத்தை பேசிக்கலாம். நான் அம்மாட்ட பேசிக்கலாமா இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா, என்னடா அது இந்த காலத்தில் பொண்கள்லாம் இப்படி இருக்காளேங்கிற மாதிரி ஒன்று வரும். இதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, அப்புறம் தான் வருது. அப்புறம் எப்படி வருது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லைனாலும் பேப்பரில் வருது, ப்ரெஸ்கார இன்ஃபர்மேஷன்லேருந்து வரும், அந்த மாதிரி வருது. அண்ட் சங்கர் யூஸ் டு டாக் டு மீ. சங்கருக்கு அவன் வீட்டில் விஜய் அண்ட் சங்கருக்கு we were quite close in the sense, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு 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 செய்தி நடக்கணும், இல்லை செய்தி வேணும், எனக்கு ஃபோன் வரும். I used to be very close to that. வித்யா வந்து தற்கொலை எண்ணத்தில் தான் இருந்தாங்களா ஒரு கட்டத்தில்? தற்கொலை, she was into depression. என்னடா அது, அவளுக்கு இந்த தைரியம் உண்டு, அப்படியே கோழை கிடையாது. ஆனால் அந்த டேப்லெட் வந்து ஏன்னாக்கா நைட் 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவாள். வந்து கண்ணு சொன்ன மாதிரி அப்படியே ஆயிடுத்துனா போச்சு. வித்யானாலே ஐஸ் தானே இல்லையா, டயர்ட் ஆகிடும். பட் ஷி ஹாஸ் டு ஸ்லீப் ஆட் ஹவர்ஸ். ஷி வாஸ் வித் ஷங்கர்ஸ் ஹவுஸ் ஃபார் சம் டைம்.
அப்போ வந்து அந்த இடத்துல தூங்கணுங்க நம்ம பெட்டில் நம்ம படுத்து பழகிட்டோங்கிற போது இன்னொரு வீட்டில் போய் படுத்துக்க போகிறோங்கிற போது இட் டேக் சம் டைம். டயர்ட்னஸ் வலியும் போட்டுக்கிறதுங்கிறது வேற. அவங்க வந்து அந்த இல்லை யூ ரைட். அந்த மாதிரி இருக்கும்போது இது சாப்பிட்டா இன்னும் நமக்கு போயிடலாமாங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருக்கலாம். ஏன்னா தானே எடுத்த ராங் டெசிஷன் தானே அது வெளியே சொல்கிறதுக்கும். இது எம்எல்வி அம்மாவுக்கும் தான் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுத்தேங்கிறது எந்த அம்மாவுக்குமே இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு விதுஷிக்கு அது இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு கேர்ளுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு தானே செய்யும். திட்டிருப்பா, தனியாக திட்டிருப்பா, அது வெளியே சொல்லியிருக்க மாட்டா. ஒரு கட்டத்தில் வந்து ஜார்ஜ் வந்து இவங்க 2 பேரும் எம்எல்வியும் இவரும் ரூம்லேயே வச்சு பூட்டிட்டு போனாப்புலையும் அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடினாப்புலையும் அப்படின்னு கூட ஒரு செய்தி படிச்சேன். ஆமாம், இது செய்தி தான் எனக்கும் வந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் என்கிட்ட வந்து ஜாஸ்தி டைம் இல்லை என்கிட்ட பேசுகிறதுக்கு. ஷி யூஸ் டு பி இன் ட்ரிவாண்ட்ரம், கேரளா நிறைய அப்போல்லாம் வந்தாச்சு. ஷி யூஸ் டு கீப் கோயிங் தேர் அ லாட். அப்போ எப்பயாவது ஃபோன் வந்தாலும் அவர் எடுப்பார். ஐ வில் லீவ் அ மெசேஜ் அப்படிம்பார். ஜார்ஜ் வந்து இவங்க சொத்துக்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாரா? அது அந்த கேத்தலிக் சீரியன் அப்படிமா. ஆமாம், கேத்தலிக் சீரியன் அந்த இதில் வந்து டைவர்ஸுங்கிறதே கிடையாது. அந்த இதில் கிடையாது. ரொம்ப கஷ்டமாமே. ரொம்ப 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 கஷ்டம். அன்லெஸ் யூ கோ டு தி லீகலாக போய் அப்போ கூட சர்ச்லேருந்து அவளுக்கு லேஸில் வராது. அண்ட் ஷி ஹேட் டு ஃபைட் ஃபார் அ லாங் டைம். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 8-9 வருஷம் ஃபைட் பண்ணியிருக்கா. தனியாக போய் இருந்தா, தனியாக வீடு எடுத்துட்டா. அப்போ தானே ஷீ மூட் ஓவர் அலோன் அண்ட் ஷி நெவர் ஹேட் அ ப்ராப்பர் லைஃப். அது யாராவது வந்துட்டானா ஏதாவது கேள்வி கேட்பாளோங்கிற எண்ணம் இருந்தது. சினிமா ஃபீல்டில் இப்போல்லாம் என்ன ஸோ வாட், ஆமாம் டைவர்ஸ் ஆகிடுதுங்கிற அம்மாக்களே சொல்கிற காலம் அப்போ இல்லை. அது ஒரு ரொம்ப அவமானமாக படுற, மனசு வேதனையாக படக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஷி ஃபெல்ட் வெரி பேட். யார்கிட்டையுமே பேசலை, ஃப்ரீயாகவே இல்லை. எவ்வளோக்கு அவ்வளோ பேசுவோம், என்ன பண்ணுற அப்படின்பா, வந்து என்னக்கா சொல்லுங்க அப்படின்பேன், ஆஃபீஸில் இருக்கியா வரியா. ஸோ இந்த மாதிரிலாம் கேஷுவலாக இருக்கிறதெல்லாம் போச்சு. அதில் இருக்க வந்துருச்சு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம். நான் நிறையா போயிருக்கேன். நான் மகாலிங்கபுரத்துக்கு நான் நிறையா போயிருக்கேன். கூப்பிட்றாலோ இல்லையோ, என்னோடய ஆஃபீஸும் அதுவும் பக்கத்தில் இருந்ததுனால நான் அந்த பக்கம் போனாலே உள்ளே போயிடுவேன். என்ன இருந்தால் பேச போகிறேன், இல்லைன்னா வந்து ஜார்ஜ் இருப்பார். சில சமயம் இருப்பார், சில சமயம் இருக்க மாட்டார். இன்னொரு செய்தி இப்போ படித்தேன் நான். அதாவது அவங்க வந்து 3 தடவை அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. அபார்ஷன் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் சொல்லி கூட இது இல்லை மிஸ்டர் சந்திரசேகர். பட் ஷீ வாண்டட் டு ஹேவ் அ சைல்டு பிகாஸ் குழந்தை வேணும் ஆசைப்பட்டா, நிச்சயமாக ஆசைப்பட்டா. இட் வாஸ் பீன் ரெஃப்யூஸ்ட் பை ஹிம். ஏன்னா அவளுக்கு ஒரு பைண்டிங் வேணும் இல்லையா, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் யார் இல்லையா அவளுக்கு. இப்போ சங்கர் ஹேட் சில்ட்ரன், அவ விஜி தே வேர் செப்பரேட்டாக. ஒரு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி தானே. ஈவன் தோ யூ கம் அண்ட் டாக், பேசுறது, ஹோட்டலில் போவாலாம். ஒன்ஸ் என்னை கூப்பிட்ருக்கா, 2-3 தடவை ஃபேமிலியோட கூப்பிட்ருக்கா. அபார்ஷன் பண்ண இவ்வளோ குழந்தை மேலே ஆசைப்பட்டவங்க. அவ்வளோதான் கேட்டிருக்கணும். இதுதான் கேட்டிருப்பேன். 4 அடி அடிச்சிருப்பேன். ஏன் உனக்கு அப்படின்னு, அப்படியே இருந்தால் கூட கூட நான் வளர்க்கலன்னே சொல்லியிருப்பேன். அந்த குண்டு கண்ணை வச்சு நல்லாவே வளர்த்துருப்பேன். அதனால அது ஒரு இது இல்லை. பட் அதெல்லாம் நிறைய விஷயங்களை மறைச்சிட்டான். as I told you, she was definitely alone. அவங்க அம்மா வந்து தன்னுடைய கல்யாணமும் வந்து ஒரு சந்தோஷமா இல்லை, பொண்ணு கல்யாணமும் இப்படி ஆயிடுத்து, அவளே விரும்பி பார்த்த கல்யாணம் அப்படின்னு உங்க அம்மாட்ட எங்கள் அம்மாட்ட பேசியிருக்காங்களா? சொல்லியிருக்கா. ஏன்னா எம்எல்வி அம்மா ஷி வாஸ் மேல் ஃபீமேல் எல்லாமே. ஒரு ஆண் மகனுங்கிற குடும்ப தலைவன்னு நம்ம எதை சொல்லுவோம், சம்பாதியம் தான். அதை வந்து கொடுத்தாச்சுன்னா வீட்டில் இருக்க பொறுப்பை எடுத்துக்கிறது 2வது விஷயம். குழந்தையோட படிப்புக்கு என்னன்னு கவனிக்கிறது, அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு பார்க்கறது, இது 4மே பார்க்கறதா குடும்ப தலைவன். ஆனால் இங்கே வந்து தலைவன் தலைவி எல்லாமே இவ தான். ஆனால் அதுவும் ஃபுல்லாக படிப்புக்கு வரலன்னு விட்டுட்டா. கிருஷ்ணமூர்த்தி பெரிய வருமானம் இல்லை. அண்ட் ஒன்லி இட் வாஸ் எம்எல்வி அம்மாவோட சம்பாத்தியம் அண்ட் சங்கர் வாஸ் இன் அ பேங்க். அதனால அவரோட சம்பாத்தியம் இதுதான் 2 தான் இருந்தது. அப்போ எம்எல்ஏமா எப்படியாவது அவன் சங்கரை வந்து கவர்மெண்ட்டில் சேர்த்துடணும் அப்படி கூட சொன்னான். இந்த காலத்தில் இட் வுட் ஹவ் பீன் ஈஸி. அந்த காலத்தில் எம்எல்விங்கிற ஒரு ஜெயிண்ட்டுக்கு அது ஏன் அவளால் பண்ண முடியலங்கிறது தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை இருந்தது. எம்எல்வி அம்மாவுக்கு தான் பையன் எப்படியாவது கவர்மெண்ட்டில் சேர்த்துடணும், கவர்மெண்ட் வேலை பண்ணணுங்கிற, சர்க்கார் வேலை பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசை. ஸ்ரீவித்யாவுக்கு
என் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நானே என் தலையில் மண்ணவாரி போட்டேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட மனசு விட்டு அப்புறம் லேட்டர் ஆன் ஷி ஃபெல்ட் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்பா. எல்லாரையும் பகிச்சு. ஆமாம், என்ன சொன்னாங்களா, அக்கா இவ்வளோ ஹேர் அப்படின்னு எப்போதுமே பிடிச்சிப்பேன், ஆனால் எல்லாம் இங்கே இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைம்பா. ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் இல்லாமலையா நீங்கள் இப்படி ஆக்ட் பண்ணுறீங்க, ஒரே ஷார்ட்டில் தான் நிறைய மூவி எடுத்து சொல்லியிருக்கா, நீங்கள் ஒரு ஷார்ட்டில் முடிச்சிட்டேன் அப்படின்பா. அப்படின்னு அது வேறு ஷோப்னா, என்னமோ ஐ ஃபீல் ஐம் மண்டக்குள்ளே ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்பா. நான் உடனே பேச்சை மாற்றிடுவேன், ஏன்னா இந்த மாதிரி வரும்போது எல்லாமே நான் ஸோ லைஃப்பில் நான் ரொம்ப தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அதை சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த டாபிக் வந்தாலே அப்படியே போயிடுவா அப்படின்னு. ஷீல் மீன் டிஃப்ரெண்ட் திங். அக்கா என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க, சொல்லு அப்படின்பா. சரி, நம்ம ரொம்ப ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாம் நான் கேட்க மாட்டோம். தட் வில் கிவ் அர் மோர் மாதிரி ஆகிடுவோம். ஆமாம், நாங்கள் கேட்கன்னு பேசிட்டு இருப்போம். தென் ஷி வில் ஜாயின். ஒரு கட்டத்தில் வந்து ஜார்ஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பணம் நிறைய ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த பண கஷ்டத்தில் அவஸ்தப்பட்டிருக்காங்களா? ஆமாம், அது நிச்சயமாக அது ஃபீல் பண்ணான், அதில் ஃபீல் பண்ணான். அப்போது எம்எல்வி அம்மா ஃபேமிலியே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினில் இருந்தாங்க. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் பணம் கொஞ்சம் யாரோ ஏமாற்றிட்டா, அது ரொம்ப அடிபட்டது ஃபேமிலியை. அப்புறம் வந்து ஷங்கர் ஆல்சோ அண்டர்வென்ட் அ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். வித்யாக்கா வந்து நல்லா சம்பாதிச்சாலும் இவ்வளோ படம் இல்லைன்னா அவளுக்கு when she passed away இங்கே ஸ்டேட் ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்காது. நிச்சயமாக அவ்வளோ படம் நிறையா நடிச்சிருக்கா. கேரளா பொண்ணு மாதிரி தான் இருந்தாவும். ஆனால் ஸ்ரீவித்யாவுக்கு அதை சரியாக பிளான் பண்ண தெரியல. நினச்சா வாங்கிடுவோம். இஃப் ஷி வாண்ட்ஸ் டு பை சம்திங் லைக் திஸ் ஷீல் பை இட் இமீடியட்லி. மகாலிங்கபுரத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இன்னொரு வீடு புதுசாக வாங்கியிருக்காங்க. பெரிய 4 கிரவுண்டு, பெரிய இடம், பெரிய பேலஸ் மாதிரி. அதுக்கு வந்து பார்த்து ஒவ்வொரு ஊர்லேருந்து திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது பயங்கர செலவு தானே. அது அந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சி அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டா. நம்ம சாதாரணமாக இருந்துட்டோமே, 700 ஸ்கொயர் ஃபீட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தோமே. இப்போ நான் சம்பாதிச்சு இருந்தது யாருக்கு? இப்போ 4 குழந்தைலாம் இருக்குது, 2 குழந்தைலாம் இருக்குது, அவளுக்கு ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதுவும் இல்லை. வெளியே சொல்வாலாம், நானும் கேட்க முடியாது இல்லையா. ஷங்கர் பசங்கள்லாம் என்ன பண்ணான்னு. ஷங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். யாரா அதாவது டெய்லி லொடன்னு பேச மாட்டா, வெளியே போகிறது வருது வம்பு பேச மாட்டா. ஆனால் தே ஹேட் அ டீப் லவ் ஃபார் ஈச் அதர். வெளியே காமிச்சிக்காத இது. இவன் பார்த்தாலும் 2 பேரும் பார்க்குறதுலையே they'll understand what they want for each other. அதனால when she was in a little bit of problem, Shankar our கண்ணில் facial இதுலேயே he was able to find out. He came and told his mother. அம்மாட்ட சொன்னான், அம்மா விது வந்து சரியா இல்லைம்மா மூஞ்சி. அந்த வீடு கிராப் பேசும்போது எல்லாரும் போயிருக்கா, எல்லா பருப்பு தேங்காய் கூடலாம் எடுத்துட்டு மகாலிங்கபுரத்தில் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு தான் போய் நின்று எல்லா சீரும் வச்சு தான் சரியில்லை வித்யாக்கா மூஞ்சி சரியில்லை அப்படின்னு. இல்லைடா எனக்கும் அதான் தோணித்து, ஆனால் அவளே சொல்லட்டும் அப்படின்னுட்டான். நீங்கள் போனீங்களா? ஞாபகம் இருக்கா? நான் லேட்டாக போனேன். ஓ மை காட், வாட் அ ஹவுஸ். அப்போ ஜார்ஜ் இருந்தார்? இருந்தார். அது எந்த இடத்துல இருந்து அந்த ஹவுஸ்? மாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் பக்கத்துலேயே தான். அந்த 2 வீடுமே முதல்ல இருந்த முதல் மாடி இந்த வீடும் அங்கே தான், வாசல்லையே படி ஏறும். சரி, சமீபத்தில் ஸ்ரீவித்யா கமலுடைய பேட்டி தொடர்பாக வெவ்வேறு வீடியோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்க அண்ணிட்ட பேசுனீங்களா? விஜயலட்சுமிகிட்ட பேசுனீங்களா? மண்ணின்னு தான் சொல்லுவா, மண்ணி தான் கூப்பிடுவா. சரி, வந்து யூஎஸ்ல இருந்தா. ஏன்னா 2 பசங்களும் டெக்சாஸ்ல இருந்தாங்க. டெக்சாஸ் ஒன்று, இன்னொரு பையன் மேன்ஹோவர் கனடாவில் இருந்தா. 2 பேருமே யூஎஸ் அந்த சைடு தான். அதனால தனியாக இருந்தாங்கிறதுனால பசங்க இப்போ சமீபத்தில் வந்துட்டு பேசினான். ஷோப்னா பாரு, கமல் வந்து எப்பயோ வந்த மனசில் இருக்கிற ஒரு ஆசையை எப்பயோ சொல்லி எப்பயோ நடந்த விஷயத்த இப்போ வெளியே வந்து இப்போ எல்லாருமே வித்யாவை பற்றி பேசுகிறாளே, அதுவும் நல்லா பேசினா பரவாயில்லையே, தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாளே, இந்த மாதிரி சங்கருக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை விட்டுட்டா இதெல்லாம் சொல்கிறாளே. எனக்கு எவ்வளோ ஆல்பம் இருக்குது வீட்டில். நாங்கள்லாம் ஒன்றா வெளியே போய் உட்காந்து பேசி பூனல்லேருந்து எல்லாத்தையுமே அவன் இல்லாமல் எந்த விழாவும் நடந்ததில்லை. எல்லாமே இருக்குது. ஏன் நல்லதாக பேசக்கூடாதா? பேசணுங்கிற இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறதுனால கொடுத்துட வேண்டியதா? எனக்கும் 1000 பேரை தெரியும், உனக்கும் 1000 பேரை தெரியும், அவளுக்கும் தெரியும். அதனால் தெரியுங்கிறது வேற,
டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேறு. ஏன் இப்படி பேசினா? ஒரே ஒரு லைனில் கமல் சொன்னது இப்போ எங்கேயோ வித்யாவை பற்றி எல்லாரும் பேசும்படியாக நிலைமையில வந்துருத்துன்னு சொன்னான். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. ஷீ லிட்டலி கிரைட். பேசும்போதே தொண்டை கம்பெனி அழுதுட்டா. ரொம்ப லைவ்லி பர்சன். விஜய் வந்து நல்லா பேசுவா. வந்து குவாய்ட்டு கிடையாது. எனக்கு என்ன, அவளோட ஃப்ரெண்டு தானே, மாமியாரோட ஃப்ரெண்டு தானே, அவாத்து சைடு தானேன்னு நினைக்க மாட்டா. அவளுக்கு ஏதாவது 1-2 பிரச்சனைங்க இருந்தாலும் என்னை பேசியிருக்கா. ஷீஸ் அ வெரி நைஸ் லேடி. இப்போ வந்து வித்யாவுக்கு வந்து கேன்சர் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி எடுத்து செட்டில் பண்ணி அண்ணன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, சங்கர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறவங்க, அண்ணா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுது, என்னை பொறுத்தவரை நீ தான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை எல்லாத்தையும் அண்ணன்ற சொல்லி அதை விட்டுட்டு கேரளா போய் அது யார் கணேஷ் கேரளா போயிட்டா. ஸோ ஷீ தாட் அவருக்கு அண்ணனுக்கு கொஞ்சம் சங்கருக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்லாமல் இருந்தது. ஹி வாஸ் நாட் வெல் அண்ட் ஹி வாஸ் டோட்டலி நாட் வெல். என்ன உடம்பு அவருக்கு? ஹி ஹேட் அ ஹார்ட் ப்ராப்ளம். அந்த மரணம் கூட ஒரு ஷூட்டிங் போயிட்டு ஆடெல்லாம் பண்ணுவார் அவர், 2 பேருமே பண்ணுவாள். போயிட்டு வரும்போது அவசரமாக இல்லை நான் போய் ஆகணும்னு சொல்லி கோயம்புத்தூர் டு சென்னை ஃப்ளைட்டில் வந்து காரில் ஏறி வரும்போது ஹீ கொலாப்ஸ்ட். அண்ட் அது ஏன் வந்து லீகலாக டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா, வில்லு வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கமல் சொன்ன வார்த்தையினால வித்யாவை பற்றி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. நிறைய பேர் பார்த்துருக்கா, ரைட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, கமல் சொன்ன வார்த்தையினால அந்த வில்லுக்கு ஏதாவது மறுஜென்மம் கிடைக்குமா, இந்த வில்லு எங்கே இருக்குன்னு வில்லு காப்பி எங்கிட்டே இருக்கு. சரி, எங்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு அமிச்சது காப்பி இருக்கு எங்கிட்ட, தேடி பார்த்தா கிடைக்கும். கணேஷ்ங்கிற ஒரு வந்து அவர் வந்து இவர் மேல எக்ஸ்எம்எல்ஏ அவர் இப்போ இதில் இருக்காராம், கம்யூனிஸ்டில் இருக்காராம், முதல்ல காங்கிரஸில் இருந்தாராம். அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எல்லாம் பாதி சங்கர் சாப்பிட்டார் அப்படிங்கிறப்பெல்லாம் டைவர்ட் பண்ணுறாங்க. ஐயோ இல்லவே இல்லை, சங்கர் சாப்பிட்டா அதான் ஒன்றாவது எவிடன்ஸ் இருக்கணும்ல. ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஒன்று வித்யாக்கா உடம்பு சரியில்லாத போது நானும் சங்கரும் பிளான் பண்ணோம், போகலாம் அப்போ பார்த்துட்டு வரலான்னு. அப்போது அவள் சரியாக வான்னு சொல்லலை. சரி, சங்கரை பார்க்கவே இல்லை அந்த ஸ்டேஜில். அப்போ பார்த்துட்டு வந்தேன். இவன் சோகர் அந்த வீட்டில் போய், நீங்கள் போல, நான் போல, வீட்டில் போய் பார்த்துட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்புறம் தான் கமல் வேண்டன் சோகர் இந்த ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அந்த இது அப்புறம் when she passed away, அப்போ வந்து எம்எல்வி அம்மாவோட அப்பா அவர் வந்து வீட்டில் வைத்திருந்த கிருஷ்ணனோட படத்தை வந்து நம்ம ஆற்றுல வச்சுக்கலாமா, ஏன்னா நேச்சுரலி இட் ஹாஸ் டு கோ டு சங்கர் இல்லையா. ஷீ வாண்டட் இட், அதனால எடுத்துன்னு போனால் அங்கே இந்த மெட்ராஸில் இருக்க வீட்டுக்கு. சங்கரால ஒன்றும் பண்ண முடியல அந்த கணேஷன். சங்கர் நேச்சர் வந்து போல்டு கிடையாது, சாஃப்ட் பர்சன், அடித்து பேசவே மாட்டார். அப்படி ஆனால் சொல்லும் போது அப்படியே சொல்லிவிட்டு அப்படி போயிடுவார். இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தோன்றதுன்னு அப்படி போயிடுவார். உட்காந்து இல்லை எனக்கு இது தோன்றது நீ பண்ணக்கூடாது அந்த மாதிரி பேச மாட்டார். ஏன்னா ஹி டசன்ட் வாண்ட் டு சிஸ்டரை வந்து ஏதாவது ரூடாக பேசிடக்கூடாதுங்கிற மனசில் இருக்குது. அம்மா அப்பா இருக்கா, அவள் அம்மா இருக்கா, அம்மா பார்த்துப்பா. நான் என்ன ஒப்பீனியன் கேட்டால் நான் சொல்லிட்டேன். இது நிறைய வீட்டில் நடக்கிறது தானே. இது கடைசியில் டெத் பெட்டில் வந்து கமலை மட்டும்தான் பார்க்கணும் விரும்பினாங்க, மற்ற யாரையும் ஏன் பார்க்கணும்னு நினைக்கல அவங்க. தெரியலைங்க. ஷீ லைக் ஹிம். இந்த மனசுக்குள்ளே சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல யார் நண்பரோ அந்த நண்பர் டக்குன்னு மனசை விட்டு போகாது. ஆஸ் எ ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற முறையில் நீங்கள் இன்றைக்கும் அந்த ஃபேமிலியோட நெருக்கமாக இருக்கீங்க. கேரளாவில் போய் அந்த கணேஷை பார்த்து பேசலான்னு நீங்கள் உங்களுக்கு மனசில் தான் அபிப்பிராயம் இருக்கா? இன்றைக்காவது ஒரு பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? இது நம்ம வந்து வீர இதுக்கோசரம் பேச நான் போவேன், இல்லைன்னா மதிப்பானா யார் அங்கே போய் நின்னானாக்கா, அதுவும் தமிழ்காரானா அப்படி தூக்கி அப்படி போட்டுருவா. கமல் மாதிரி, கமல் ஷுட் டாக் டு தி சீஃப் மினிஸ்டர், அந்த பார்ட்டியில தான் இருக்காருன்னு நினைச்சானாக்கா. இன்னும் அந்த வில்லு இருக்கே, வில்லு வந்து ப்ரொபேட் பண்ணலாங்கிறது தெரியல, ஆனால் வில்லு இருக்கே, அந்த வில்லை வச்சுட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் ஏதாவது ஒரு இது கேட்கலாமே. கணேஷை நீ எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை, அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துறியா, எங்கே நடந்தா, எவ்வளோ பேர் உன் ஸ்டூடெண்ட்ஸு, எவ்வளோ பேர் டான்ஸ் கற்றுக்கிறா, என்னெல்லாம் அந்த வில்லில் இருந்தது, 4 5 ஏதோ போட்டிருக்கா, அதெல்லாம் என்ன ஆச்சு, டிட் யூ கிவ் மணி டு பிரதரோட பசங்களுக்கு கொடுத்தியா, வாட் ஹேப்பன் டு அவர் சாரீஸ், வாட் ஹேப்பன் டு அவர் ஜுவல்லரிஸ், ஷி ஹேட் மோர் தென் 500 கிராம்ஸோ என்னமோ சொன்னா. அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு, அது இங்கே ஒரு குந்துமணி கூட இங்கே வரல. ஸோ இந்த விஷயத்தில் கமல் மனசு வச்சாதான்
இதெல்லாம் நடக்கும். கமல் வந்து என்ன அர்த்தத்தில் வந்து அந்த வார்த்தை சொன்னாரோ தெரியல. அந்த சொன்ன வார்த்தை இப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கு. பட் கமல் ஷுட் டேக் அப் அண்ட் நீங்கள் சொன்னீங்களே ஐ வில் மீட் கமல், ஐ வில் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு மீட் கமல். எடுத்துட்டு அந்த வில்லோட காப்பியை எடுத்துட்டு கமல் இந்த நீங்கள் சொன்னது இவ்வளோ பூமராங் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் விஷயம் வந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சு, இது ஆரம்பிச்சது அது முடிங்கோ நீங்கன்னு சொல்கிறதுக்கு ஐம் கேம். கமல் ஆஃபீஸில் வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணாலுமே he will give the due respect because I was with டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவோட ட்ரஸ்ட்டில் இருந்தேன். அதனால் என்ன கமல் வந்து வெளியே போகணும்னு சொல்ல மாட்டார். he will say என்ன பண்ணலாம் தான் யோசனை கமல் மனசு வச்சா நடக்கும். கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த கண்ணழகி, அந்த அழகான தேவதைன்னு சொன்னாரே, வர்ணிச்சாங்களே, அந்த தேவதை திரும்பி வர முடியாது. ஆனால் அவளோட ஆசை இன்னும் அதை வந்து ஒன்றும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அந்த வில் அப்படியே இருக்கு, சைன் பண்ணியிருக்கா, ஸ்ரீவித்யான்னு சைன் பண்ணியிருக்கா. அது எனக்கு தெரிஞ்ச போது வரைக்கும் கமல் மாதிரி கமல்னால தான் இந்த இன்டர்வியூ பேச்சு எல்லாம் வந்திருக்கு. அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அவரை இந்த ஒரு அழகான நல்ல காரியத்தை சுபமாக முடிக்கணுங்கிற இந்த ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்லை, எல்லாரோட ஆசையும், ஸ்ரீவித்யாவோட எல்லா ஃபேனோட ஆசையாகவும் இருக்கும். இது நிச்சயமாக அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது மிஸ்டர் சந்திரசேகர் இது நடந்து போச்சுங்கிற விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும். நன்றி. நன்றி.